சார், அரசியல்வாதிகளுக்கு வந்து மக்களோட சேவை, அரசியல் கொள்கையை தாண்டி அவர்களோட இருப்பு. ஏன்னா 10 நாளைக்கு ஒரு வாட்டி டோன் டெனரை மாற்றுறாங்க. இப்போ நம்ம அந்த காட்சியை பார்த்தோம். இப்போ நீங்கள் இப்போ சன் தொலைக்காட்சியில் வந்தது. இதற்கு முன்னாடி வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து நேற்று ஒரு கருத்து சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி முதுகில் குத்திட்டாரு அப்படின்னு சொல்லி பேசப்பட்டதாக ஒரு தகவல். அந்த தகவலுக்கு இன்றைக்கி வரலும் ஒரு பதிலோ இல்லை அது நாங்கள் அப்படி பேசலை, இல்லை அது உண்மை தான், அது எதிர்க்கலை அப்படின்னு ஒரு கருத்து வரலை. டிடிவி தினகரன் என்ன சொன்னார்னா, மோடி அவர்களை தான் நாங்கள் ஏற்கிறோம், மோடி பின்னாடி தான் நாங்கள் போகிறோம்னு பேசிக்கிட்டு இருந்தார் ஒரு 2-3 காலமாக. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர்னால் நாங்கள் அப்புறமா பின்னாடி சொல்லுவோன்ற மாதிரி தான் சொன்னார். இப்போ அவரோட பேச்சிலுமே ஒரு தன்மை மாறுகிறது. ஐயா ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரைலாம் அந்த தன்மை என்பது ஒரு நிலையே இல்லாமல் இருக்குது. எப்படி ஏடிஎம்கே தன்மையிலேருந்து இந்த விஷயத்தை அணுகுனீங்கன்னா, எடப்பாடி தரப்புலேருந்து இந்த விஷயத்தை அணுகுனீங்கன்னா, அவர் வந்து ஓபிஎஸ்க்கு இடமே இல்லைன்ட்டார். காலம் கடந்து விட்டது, அவர் எங்கள் கட்சி இல்லை, எதிர்கட்சின்னு சொல்லிட்டார். ஒரு சின்ன ஹோப்பை மட்டும் டிடிவிக்கு சொல்லிட்டு இருந்தார். காலம் வரும், காலம் கனியட்டும்னு சொன்னார். அவர் காலம் கணிகிறவர்களையும் காத்திருக்க வேண்டான்னு சொல்லி இவர் தன் ஒரு அடுத்த மூவுக்கு டிடிவி நகர்றாரோ அப்படின்னு தோணுது. கண்டிப்பாக. இந்த அதாவது சார், எல்லாருமே வந்து என்னென்னா இந்த டிசம்பர் வரலும் பார்த்துக்கலாம். இந்த ஒரு வீடு நமக்கு பிடிக்கும், வாடகைக்கு போகலாமா வேணாமன்னு டிசம்பரு தை மாதம் அப்படின்னு இந்த ஆர்வடெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தால் யார் அட்வான்ஸ் காசு கொடுக்குறாங்களோ அவங்க அந்த வீட்டுக்கு வாடகை வாங்கி போயிடுவாங்க. அதுதான் கிட்டத்தட்ட நடக்க போகுது. ஏன்னா இன்னும் இருக்கிறது 7 மாத காலம். திமுகவை பொறுத்தவரையிலும் அவங்க வந்து தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கலனாலும் கூட பூத் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. நேரு அவர்கள்லாம் வந்து 2 முறை 3 முறை பூத் மீட்டிங் போட்டு ரிவ்யூ போட்டு ஓட்டு வரலன்னா நீங்கள்லாம் கட்சி வேலைக்கே இல்லைன்னு கடுமையாகவும் பேசுகிறாரு, வேலை செய்கிறவங்கள பாராட்டுறாரு. இது ஒரு புரிதல். இன்னொரு சைடு வந்து ஆட்சியில் இருக்கிறதுனால திட்டங்கள், மக்கள் திட்டம் கடைசியாக என்னென்னலாம் வேகமாக பண்ண முடியுமோ அது ஒரு வேகம் காட்டுறாங்க. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையிலும் பஸ் எடுத்து 120 தொகுதிக்கு மேலே போயிட்டு பிரச்சாரம் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. பட் இவங்க ஒரு நிலையற்ற தன்மையை வந்து இப்படியும் பேசுகிறாங்க. பிரேமலதா அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, இபிஎஸ்ஸை குறை சொல்கிறாரு. அதே ஒரு நாளைக்கு முன்னாடி ஜிகே வாசன் ஐயா மூப்பனாரோட நிகழ்ச்சியில் வந்துட்டு சுதீஷ் அவர்கள் போய் கலந்துக்கிறாரு. டிடிவி தினகரன் நேற்று வரலாம் ஒரு மாதிரி பேசுகிறார், இன்றைக்கி மாறாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி எனக்கு என்ன தோணுதுன்னா, எதை பற்றியும் கவலைப்படாமல் அவர் வேலையை செய்கிறாரு. அதனால் டிடிவி இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, எதை பற்றியும் கவலைப்படலைன்னா என்னங்க, அவர் கூட்டணியை உருவாக்க வேண்டியது அவர் கடமை. அவர் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறது மெகா கூட்டணியை உருவாக்குவோம், மக்கள் விரும்பும் கூட்டணியை உருவாக்குவோம், வலிமையான கூட்டணியை உருவாக்குவோம், இப்படி வெவ்வேறு வார்த்தையில் ஒரு சில விஷயம் சொன்னார். அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஃபெயிலியர் ஆச்சு. இப்போவே ஃபெயிலியர் தான் அது. ஏன்னா எப்போ வந்து அவர் விஜய் மனசில் வச்சு பேசியிருக்கலாம், இல்லை மற்ற சில கட்சிகள் பற்றி பேசினா, கம்யூனிஸ்ட் கட்சிகளை நீங்கள் இங்கே வந்துருங்க, உங்களை மாண்போடு நடத்துகிறோம்லாம் கூப்பிட்டு பார்த்தாரு. பட் கம்யூனிஸ்ட் தோழர்கள் தயாராக இல்லை, திருமாவளவனும் அது தயாராக இல்லை. இப்போ விஜய் மனசில் வச்சு பேசினா விஜயம் வந்துட்டு இப்போ விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க ஓட்டை இவர் எடுக்க பார்த்த உடனே எதிர்நிலைக்கு போயிட்டாங்க. நீங்கள் 2 பேர் தான் முக்கியம். நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா 3வது அணி 4வது அணி இப்போ இல்லை, எப்பயுமே இதுக்கு வந்து தமிழ்நாட்டில் இடம் இருந்ததில்லை. வர தேர்தல் எல்லாம் நினைக்கிறாங்கன்னா விஜய் புதுசாக வராரு, விஜயோட பஸ் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு, அந்த பஸ்ஸில் ஏறிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் துண்டை போட்டு பார்க்குறாங்க. இதில் வந்து எதிர்க்கட்சி தலைவர் வந்து ஸ்டாலின் அவர்களை தான் கேள்வி கேட்குறாரு. ஸ்டாலின் அவர்களும் என்ன சொல்கிறாருன்னா, பழனிசாமி இதே கனவுல இருக்காருன்னு. அப்போ அவங்க 2 பேரும் அவங்களுக்குள்ள 1-2 ஆடுறதுக்கு தயாராகிட்டாங்க. அப்போ திமுக வர்சஸ் அண்ணா திமுகன்ற மாதிரி தான் களம் போகுது. இவங்க இதே மாதிரி ஒன்றும் இல்லைங்க, மதுரையில் ஓபிஎஸ் டிடிவி போன்றவர்கள் விஜயோட சேர்றாங்க. ஒரு ஹைப்போதெட்டிக்கலா இப்போ வந்து எதுனாலும் நடக்கலான்னு ஓபிஎஸ் சொல்றாரு. நீங்க விஜயோட சேருவீங்களா, கூட்டணி சேருவீங்களா, எதுனாலும் நடக்கலான்றாரு. அப்படி ஒரு காம்பினேஷன் வர்றப்ப அது ஒரு சீரியஸான ஒரு ஃபார்மேஷன் ஆயிடாதா? சீரியஸ் ஃபார்மேஷன் ஒரு முக்கியமான போட்டியாளர் அப்படின்ற ஒரு இடத்தை அடைஞ்சிடாது. கரெக்ட் சார், அதெல்லாம் கரெக்ட். அடிப்படையில் ஒரு கேள்வி, விஜய் அவர்கள் என்ன சொன்னார், என் தலைமையில் ஏற்றுக்கிறவங்க யாராக இருந்தாலும் நாங்கள் சேர்த்துக்கிறோம். நாங்கள் அப்போது எடப்பாடி பழனிசாமி அமைச்சர் முதலமைச்சராக வேண்டாம், ஆனால் விஜய் வந்தால் ஓகே அப்படின்னா அதை வெளிப்படையாக சொல்லணும். எத்தனை சிஎம் கேண்டிடேட் இருக்க முடியும்? கிட்ட போய் கூட்டணிக்கு போனாங்கனாலே அவர் தலைமையை ஏற்றுக்கொண்டாங்கன்னு தான் அர்த்தம். கிட்டத்தட்ட வந்து எடப்பாடி தலைமையிலான அணியில் தங்களுக்கு இடம் இல்லை, மதிப்பு இல்லை அப்படின்ற இடத்துல தங்களை எங்கே கௌரவமாக நடத்துகிறாங்களோ அவங்கள அந்த இடத்துக்கு அவங்க நகரலாமே. பொலிட்டிக்கா அப்படித்தானே மூவ் ஆகும். அப்படி தான் சார் நகரணும். நான் என்ன சொல்கிறேன்னா, அதை சீக்கிரமாக தயவு செய்து செஞ்சாங்கன்னா மக்களுக்கு நிறைய மாநாடு போடலாம். மதுரை மாநாடு நடத்தலை, ஆல்ரெடி இப்போ மாநாடு நடத்துனாங்க, நிறைய செலவு இருந்தது, சேரை உடைச்சாங்க, ஒரு வியாபாரம் நடந்தது, பஸ்ஸில் போனாங்க. அதே மாதிரி எல்லாரும் போய் மக்களை சந்திச்சா நிறைய பணம் இருக்குது. தேர்தல் வந்து திருவிழா, அந்த திருவிழா கொஞ்சம் சீக்கிரமா ஆரம்பிக்கும். டிசம்பர் வரை என்னன்னா எல்லாரும் போய் மக்களை ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றீங்க. ஏன் வலிமையான அணியை அமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற திரு எடப்பாடி அதுக்கான முயற்சியை பண்ணலையா, இல்ல வேண்டியதில்லைன்னு நினைக்கிறாரா? வேண்டியதில்லைன்ற பொழுதுக்கே போயிட்டார். அவர் அதை சரி செய்யணும்னா எப்பயோ சரி செஞ்சிருக்கலாமே. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ரெட்டலை என்கிட்ட இருக்கு, நான் மக்களை போய் சந்திச்சுக்கிறேன், திமுக எதிர்ப்புன்றது எனக்கு பிரதானமா, இந்த 3 விஷயங்கள் எனக்கு போதுன்ற அந்த முடிவில் இருக்கிற மாதிரி தான் தோணுது. இவர்கள் என்னன்னா ஒரு நாள் வந்து ஏத்துக்கிறேன்றாங்க, ஒரு நாள் ஏத்துக்கலன்றாங்க. இப்போ இவங்க யாரும் சார் எவ்வளவு நாள் பொறுத்து இருப்பாங்க? அவங்களுக்கு வந்து அவர் பிரச்சாரத்தை தொடங்கின மீட்டிங்க்கு
ஐஜேகேவோட பாரிவேந்தருக்கு அழைப்பு இருக்கு, ஆமா டிஎம்சியோட ஜி.கே. வாசன் அழைக்கப்படுறாரு, நயினார் நாகேந்திரன் அழைக்கிறாங்க. ஆமா. ஆனா டிடிவிக்கு அழைப்பு இல்ல, ஓபிஎஸ்க்கு அழைப்பு இல்ல. ஏன்னா நீங்க சொன்ன அந்த 3 பேரும் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர்னு ஒத்துக்கிறாங்க, ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்கிட்டா வழி, ஏத்துக்கலன்னா இல்ல. இன்னொன்று, இவர்களுக்கு வாக்கு சதவீதம் ஓரளவுக்கு 20%, 15% இருக்குன்னா இபிஎஸ் எப்போ வேணா சேர்த்துக்குவார். இவங்களுக்கும் வாக்கு சதவீதம் செல்வாக்கு போதிய அளவு இல்லைன்ற மாதிரி ஓகே, அந்த புள்ளிக்கு அவர் போறார். செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.